அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்கள வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும். இதுல தானே இப்ப ஒரு பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேட்கிறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய சகோதரி கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக்ஸ் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் அது? ஹிந்தி படம். ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது. இந்த பேச்சுகள்லாம் கேட்கும் பொழுது அப்படிங்கிற வழி. தேங்க்யூ.